எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையையும் 1000 ஆண்டுகளாக எதிர்த்து போராடி அறிவியல் துணை கொண்டு நம் இனத்தின் தொன்மையை நிறுவி வருகிறோம். இருப்பினும் சில மனங்கள் ஏற்க மறுக்கின்றன. திருத்த வேண்டியது அறிக்கைகளை அல்ல, சில உள்ளங்களை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாளை மதுரையில் நடக்கவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கூடி மத்திய அரசுக்கு நமது தமிழகத்தின் உணர்வை வெளிப்படுத்துவோம், அவர்களை திருத்துவோம் என்றும் தெரிவித்தார். தமிழினத்தின் மரபையும் மொழியின் பெருமையையும் அறிவியல் ஆதாரங்களுடன் உலகறியச் செய்து வருகிறோம். ஆனால் சில மனங்கள் உண்மையை ஏற்க மறுக்கின்றன. இத்தகைய மறுப்புகளை எதிர்கொள்ள அறிக்கைகள் மட்டும் போதாது, சில மனங்களை மாற்ற வேண்டிய கடமையும் நம்முன் உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் நாளை மதுரையில் நடக்கவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் உணர்வை உலகறியச் செய்ய பெருந்திரளாக கூட வேண்டுமென அழைப்பு விடுத்தார். மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3D வீடியோவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. வீடியோவில் மருத்துவமனை எப்படி இருக்கும் என்பது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3D வீடியோ சோசியல் மீடியாவில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. மதுரைக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என்று சென்று பார்த்தாரா என்ற கேள்வியை எழுப்பினேன். அதற்கு பதிலாக இந்த 3D வீடியோவை உருவாக்கி அளித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா என்றும், இந்த 3D வீடியோ உருவாக்க 10 ஆண்டுகள் ஆகியிருப்பதாகவும் விமர்சித்தார். விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டிடப் பணிகளை சென்று பார்வையிட்டிருந்தால் பணிகள் எவ்வளவு நிறைவு பெற்றிருக்கிறது என்பது முதல்வருக்கு தெரிந்திருக்கும். ஒரு முக்கியமான திட்டத்தை சென்று பார்வையிடுவதை விட அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்குத்தான் நேரம் இருக்கிறது. இது தமிழகத்தின் சாபக்கேடு என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதே மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக முதல்வர் வாக்குறுதி அளித்து 4 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு செங்கலை கூட இன்னும் எடுத்து வைக்கவில்லை. முதல் செங்கலை நாங்கள் தருகிறோம். எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள்? இதற்கு பதிலளிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு திராணி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் ஏழை குழந்தை தான் வாங்கிய சத்துணவில் புழுப்பூச்சி இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்களிடம் கூறிய பிறகும் நடவடிக்கை இல்லை என கூறும் வீடியோவை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார். அடிப்படை வசதிகள் இல்லாமை, ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு அவலங்களால் தமிழக அரசு பள்ளிகள் சீரழிந்து கிடக்க சத்துணவிலும் ஊழல் செய்து படிக்கும் பிள்ளைகளின் வயிற்றில் அடிப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். மதுரையில் ஜூன் 22 நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு தயாரான புதிய பாடலை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 22 முருகனை கையில் எடுத்துள்ளோம். 2026 தமிழகத்தை கையில் எடுப்போம் என கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசு பாஜகவின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடாது என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த வேண்டும். அந்த ஆய்வானது அனைத்து சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவத்தையும் சட்டப்படி செல்லத்தக்க உகந்த உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையிலான தரவுகளை முழுமையாக உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். மேற்கில் உதயசூரியன் உதிக்காது மறையதான் செய்யும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மேற்கு தொகுதிகளை அவர்களால் கைப்பற்ற முடியாது என அவர் கூறினார். ஸ்டாலின் மற்ற முதல்வர்களிடமிருந்து வேறுபட்டவர், எதிர்காலத்தை உணர்ந்து செயல்படுபவர் என வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். பட்டாசாலை விபத்துகளில் இறந்தவர்களின் குழந்தைகளின் கல்வி எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது, அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடக் கூடாது என்பதற்காக நிதியை துரிதமாக ஒதுக்கியுள்ளார் என்றார். சென்னை கிண்டியில் போலி ஆவணங்கள் மூலம் சிட்கோ நிலத்தை தனது மனைவி பெயரில் பதிவு செய்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது ஜூலை 24 குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு கோர்ட் அறிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது இந்தியாவின் கல்வி பயணத்தில் ஒரு திருப்பு முனையான தருணம் என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் தங்கள் எண்ணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சொன்னார். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதும் விடுதி கட்டடங்கள் முழுக்க தீ சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் தப்பிக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மெயின் கதவருகே தீப்பிழம்புகள் சுட்டெரித்த நிலையில் ஜன்னல் வழியாக துணி கட்டி ஒவ்வொருவராக கீழே இறங்கியுள்ளனர்.
குஜராத்தின் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தில் A1-159 இன்று மதியம் 3 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 241 பயணிகள் ஏர்போர்ட்டில் காத்திருந்தனர். மதியம் 1 மணி அளவில் விமானம் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்தது. வழக்கமான சோதனைக்கான நேரம் அதிகரித்ததால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. பயணிகள் அதிருப்தியும் அவதியும் அடைந்தனர். ஒரே நாளில் 5 விமானங்களின் சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்லும் A1-159 விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. அதேபோல டெல்லி டு துபாய் செல்லும் A1-915 விமானம், டெல்லி வியன்னா A1-153 விமானம், டெல்லி பாரிஸ் 143 விமானம், லண்டன் அமிர்தசரஸ் விமானம் A1-170 ஆகிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் கேரளாவின் கொச்சியில் இடைநிறுத்தப்பட்டு அதன் பின் டில்லி நோக்கி புறப்பட்டது. அப்போது விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அதையடுத்து நாக்பூர் ஏர்போர்ட்டில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். ஆனால் குண்டு எதுவும் விமானத்தில் கிடைக்கவில்லை. வெறும் புரளி என தெரிந்தது. பிறகு விமானம் டில்லி புறப்பட்டு சென்றது. தெற்கு குஜராத், மேற்கு வங்கம் அருகே 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் குஜராத் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக வலுவடையும். மேற்கு வங்கம் அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக வலுவடையும் என தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் தளபதிகளில் ஒருவரான அலி சட்மானியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியின் நெருங்கிய ராணுவ ஆலோசகரான இவர் போர்க்கால தலைமை தளபதியாகவும் மிக மூத்த ராணுவ தளபதியாகவும் இருந்தார். ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் எளிதில் கைவிடாது. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுடன் அணுசக்தி தொடர்பான பிரச்சினைக்கு உண்மையான தீர்வு எட்டப்படுவதை விரும்புகிறேன். இது தொடர்பாக ஈரான் அதிகாரிகளுடன் ஆலோசிக்க துணை அதிபர் வான்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப்பை தேவைப்பட்டால் அனுப்புவேன் என்றும் கூறினார். திமுக பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் வருவாய்த்துறை மூலம் 1,60,00,000 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதென வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். ஆண்டுக்கு சராசரியாக 6 லட்சம் முதல் 7 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன என்றும் கூறினார். தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வில் தேவையற்ற கேள்விகளை வினாவாக கேட்டுள்ளது வியப்பாக உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி சொன்னார். தமிழ்நாட்டின் முதலீடு வளர்ச்சி குறித்தும் அண்ணாதுரை எதற்காக தீகவில் சேர்ந்தார் என பல கேள்விகளை கேட்டுள்ளனர். இது வினாக்களா எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். TNPSC குரூப் 1 தேர்வில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர் எனும் அடையாளம் கொண்டு மக்களை திமுக ஒருங்கிணைத்ததா இல்லையா என்ற ரீதியில் கேள்வி கேட்கப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேர்வர்களின் அறிவை சோதிப்பதற்கு ஆளுங்கட்சியை போற்றும் விதமாக கேள்வியை வடிவமைப்பதுதான் TNPSCயின் சிறப்பம்சமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் பலியான கேப்டன் சுமித் சபர்வாலின் இறுதி அஞ்சலி நடந்தது. மும்பையின் பவாய் நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே அவரது தந்தை புஷ்கராஜ் மகனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். தஞ்சாவூர் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பெருமாள் கோயில்களில் 16 நவநீத சேவை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. வெண்ணெய் தாழி உற்சவத்தில் பஜனை பாடல்களை பாடியபடி பக்தர்கள் சென்றனர். இந்த நவநீத சேவையை ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் திரௌபதியம்மன் கோயிலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மகாபாரத விழா கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி கோயில் வளாகத்தில் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டத்திற்கு 104 மினி பேருந்துகளுக்கான வழித்தடங்கள் ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக இன்று 54 பேருந்துகள் துவக்க விழா நடந்தது. தென்காசி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் வைத்து நடைபெற்ற விழாவில் கலெக்டர் கமல்கிஷோர் தலைமையில் MP ராணி ஸ்ரீகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. புதிய மினி பேருந்துகளை வருவாய் அமைச்சர் ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
மதுரையில் முருகர் மாநாடு வெற்றி பெற தேனியில் பாஜகவினர் சார்பில் விநாயகர் கோயிலில் வேலுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து வேலுடன் ஊர்வலமாக செல்ல முயன்றனர். பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தடையை மீறி காரில் வேலுடன் ஊர்வலமாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பெங்களூருவில் உள்ள சட்டசபை வளாகத்தில் நடைப்பயணம் நடந்தது. துணை முதல்வர் DK சிவக்குமார் நடைப்பயணத்தை துவங்கி வைத்தார். நடைப்பயணம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு சட்டசபை வளாகத்துக்கு சிவக்குமார் சைக்கிளில் திரும்பினார். அதிகாரிகளும் சைக்கிளில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது DK சிவக்குமார் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதிகாரிகள் அவரை தூக்கிவிட்டனர். காயம் இல்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நால் ரோடு சிக்னலில் இருந்து திருச்சி ரோட்டிற்கு திரும்பிய கண்டெய்னர் லாரி கட்டுப்பாடை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கண்டெய்னர் லாரி அருகே டூ வீலரில் சென்ற 2 பெண்கள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். தகவல் அறிந்த போலீசார் JCB மற்றும் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் கண்டெய்னரை அகற்றினர். இந்த விபத்தால் திருச்சி ரோட்டில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. வார இறுதி நாட்களில் பயணிகளின் கூட்டத்தை சமாளிக்க சென்னை, எழும்பூர், திருநெல்வேலி இடையில் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க கட்டட கட்டுமான பணி இறுதி கட்டத்தில் உள்ளது. இதுகுறித்த வீடியோவை நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ளது. ஆடிட்டோரியம், கன்வென்ஷன் ஹால், மினி கன்வென்ஷன் ஹால், டைனிங் ஹால், சங்க அலுவலகம், வாடகைக்கு விடப்பட உள்ள அலுவலக தளம், பார்க்கிங் தளம் என முடிவடையும் நிலையில் உள்ள கட்டுமான பணிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் பூக்கக்கூடிய நெதர்லாந்தை பிறப்பிடமாக கொண்டுள்ள லில்லியம் மலர்கள் பூத்துள்ளது. வழக்கமாக மே மாதங்களில் பூக்கக்கூடிய இவ்வகை மலர்கள் தற்போது இந்த ஆண்டு 1 மாதம் தாமதமாக பூக்க துவங்கியுள்ளது. மலர்களில் இருந்து வெளிவரக்கூடிய வாசனைகள் மனதை மயக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்தனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கீழ்கல்கண்டார் கோட்டை வரை சென்ற அரசு பேருந்து ஒத்தக்கடை பகுதியில் சென்றபோது நடுரோட்டில் பழுது ஏற்பட்டு நின்றது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் நடைபெற்று வரும் பேருந்து நிலைய புனரமைப்பு பணிகளை கலெக்டர் அழகுமீனா மற்றும் கிள்ளியூர் MLA ராஜேஷ்குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பணிகளை துரிதமாக நடத்தி முடிக்க உத்தரவு பிறப்பித்துச் சென்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அணை பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் மீண்டும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தடுப்பணைகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து செல்லும் நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கிறது. இதனால் ஆற்றில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி காப்பகத்தில் உணவு ஒவ்வாமையால் 4 பேர் இறந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த முப்பிடாதி என்பவர் இன்று சிகிச்சை பலனில்லாமல் இறந்தார். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 5ஆக அதிகரித்தது. கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பாட்டில்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இருப்பினும் மதுபான பார்களில் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் விற்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் மாசுபடாமல் தவிர்க்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இயற்கை பாதுகாக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்மேற்கு பருவமழையால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. நீர்மட்டமும் 130 அடியை கடந்து உயர்ந்து வருகிறது. தமிழகத்திற்கான நீர் திறப்பும் அதிகரித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தஞ்சை மாவட்டத்தில் போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் கலெக்டர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு 10 மினி பேருந்துகளை ஆம்பூர், நாற்றம்பள்ளி, திருப்பத்தூர் உள்ளிட்ட புதிய வழித்தடங்களில் துவங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் அருகில் உள்ள புலியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை ஏற்க மறுப்பதாக கூறி நெல் ஏற்றி வந்த டிராக்டர்களை சாலையில் நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக இளைஞரணி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான சக்கரவர்த்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் கனமழையால் PAB அணை, சோலையாறு அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. மேலும் வெள்ளமலை டனல் பகுதியில் உள்ள அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனை சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு அட்டப்பாடி சாலையில் உள்ள மந்தம்பொட்டி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வனத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஏணிமுச்சந்திரம் கிராமத்திற்குள் புகுந்து சாலையில் நடந்து சென்றது. யானையை பார்த்த கிராம மக்கள் அச்சத்தில் வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்தும் கூச்சலிட்டும் யானையை வனத்திற்குள் விரட்டினர். தொடர்ந்து யானையை கண்காணித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பாலக்காடு கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மீது கார் மோதிய வேகத்தில் மகனுடன் பைக்கில் பயணித்த லிசி என்ற பெண் சாலையில் விழுந்தார். அவ்வழியாக சென்ற மினி வேன் லிசியின் மீது ஏறி இறங்கியது. மினி வேனுக்கு எதிரே வந்த ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லிசி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். படுகாயமடைந்த ஆட்டோ டிரைவர் டோனி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 4 நாட்களாக பெய்து வந்த தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மெயின் அருவி மற்றும் புலி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்துள்ளதால் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் பல்கலைக்கழக ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வூதிய பணப்பயன்கள் வழங்க வேண்டும், பாரதிதாசன் பல்கலைக்கழக நிதியினையும் பல்கலைக்கழக ஊழியர்களையும் பணியமர்த்த பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்கள் எழுப்பினர். தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங், சேலம் கோட்ட மேலாளர் பன்னாலால் ஆகியோர் கரூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்ததுடன் அங்கு நடக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கேரள வனப்பகுதியில் உள்ள சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 43 அடியை எட்டிய நிலையில் நேற்று தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் ஒரே நாளில் நீர்மட்டம் 2 அடிக்கு குறைந்தது. 43 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 41 அடியாக சரிந்தது. இதனால் மாநகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். காரைக்கால் தனி கிளை சிறைச்சாலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக 10 மாதங்கள் விசாரணை கைதியாக சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த தினேஷ் என்பவர் தெரிவித்தார். விசாரணை கைதிகளை தண்டனை கைதிகள் சிறை அதிகாரிகள் துணையோடு மிரட்டுவதும் பணம் பறிப்பதும் நடைபெறுவதால் விசாரணை கைதிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் தினேஷ் கூறினார். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி திருவையாறு வந்த முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அப்பகுதி மக்கள் மனு அளிக்க இருந்தனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் முதல்வருக்கு வழங்க வேண்டிய கோரிக்கை மனுவை கும்பகோணம் மகாமக புனித குளத்தில் போராட்டக் குழுவினர் வீசி நூதன முறையில் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். இன்று சுதந்திர போராட்ட தியாகி வீர வாஞ்சிநாதனின் 114வது நினைவு நாள் ஆகும். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு வீர வாஞ்சிநாதனின் வாரிசுகளான வாஞ்சி இயக்க தலைவர் ராமநாதன் தலைமையில் அவரது குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை தணிகைவேல் என்பவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டு அனுபவித்து வந்துள்ளார். இந்த நிலத்தை மீட்க கோர்ட் உத்தரவிட்டது. அதன் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்று கடைகளுக்கு சீல் வைத்து நிலத்தை மீட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் வடிகால் வாய்க்கால் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு சாலை சேதப்படுத்தப்பட்டு இன்னமும் வடிகால் வாய்க்கால் பணிகளை முடிக்காமல் நெடுஞ்சாலைத்துறை இழுத்தடித்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீமுஷ்ணத்தில் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் மேலக்கொட்டையூர் பகுதியில் உள்ள பழமையான விநாயகர் கோயில் ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ளதாக கூறி அதை இடிப்பதற்கான அறிவிப்பை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் விநாயகர் கோயிலை இடிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் கவியருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்காக வனத்துறையால் போடப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்தவுடன் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும். அதுவரை யாரும் அருவிக்கு வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 10 பெண்கள் 40 ஆண்கள் என 50 பேர் திமுக கட்சி அலுவலகத்தில் வைத்து அக்கட்சியில் சேர்ந்தனர். தாவேகா கட்சி துண்டுகளை மாற்றி உறுப்பினர் அட்டைகளை கிழித்தெறிந்து போஸ் கொடுத்தனர். மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கி தருவதாக கூறி தங்களை திமுகவில் இணைத்துவிட்டனர் என சில பெண்கள் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் இப்போது வரை தாவேகா கட்சியில்தான் இருக்கிறோம் என்றும் தெரிவித்தனர். சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ரவி, வயது 40. மீனவரான இவர் செல்வமணி என்பவரது ஃபைபர் படகில் 5 பேருடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றார். ஆழ்கடலில் இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது கடலில் விழுந்து மாயமானார். காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் அவரை தேடுகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் நீர் காரணமாக திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை எட்டியதைத் தொடர்ந்து அணையிலிருந்து 14,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் உள்ள நெல்லித்துறை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, ஆலாங்கொம்பு, லிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி திருமுருகன் நகரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன், வயது 52, தனியார் திருமண மண்டபத்தில் மேலாளராக இருந்தார். இரவு பணி முடிந்து வீட்டுக்கு சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கணேசன் குடிபோதையில் வீண் தகராறு செய்துள்ளார். சுப்பிரமணியனை கத்தியால் குத்தி கொலை செய்தார். முசிறி போலீசார் கணேசனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் திருப்பூர் மாவட்டத்தின் மத்தியில் செல்லும் நொய்யல் ஆற்றில் 2 கரைகளையும் தொட்டு செல்கின்றன. நீண்ட நாட்களாக வறண்டு காணப்பட்ட நொய்யல் ஆற்றில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓசூரில் மாநகராட்சியில் 13 மினி பஸ்களை கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார், ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், ஓசூர் மேயர் சத்யா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கலெக்டர் தினேஷ்குமார் மினி பஸ்ஸை சில தூரம் ஓட்டினார். அவருடன் அரசு அதிகாரிகளும் பயணித்தனர். குறித்த நேரத்துக்கு இயக்கவும் பொதுமக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தாமல் மினி பஸ்களை இயக்க வேண்டுமென கலெக்டர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. 48 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவை தாண்டியதால் 500 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. கோதையாறு, தாமிரபரணி ஆறு உட்பட ஆறுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிர் மின்சார ஆட்டோ வாங்க கூட்டுறவு வங்கிகளில் தலா 3 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 1000 மகளிருக்கு கடன் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் மகளிருக்கு 9% வட்டியில் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டில் 18 புதிய வழித்தடங்களுக்கான மினி பஸ்களை அமைச்சர் சாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். குக்கிராமங்கள், தொலைதூர பேருந்துகள் செல்ல முடியாத இடங்களுக்கு மினி பஸ்கள் செல்வதால் இந்த திட்டம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 9,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சகோதரியிடம் 17 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜா மீது சகோதரி பொன்னரசி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மலேசியா தப்ப முயன்று ராஜாவை போலீசார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் சுபாஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த பைனான்சியர் சர்க்குணம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்நுழைந்த கொள்ளையர்கள் 10 சவர நகையை திருடி தப்பினர். இதுகுறித்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோழிங்கர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரும் பாமக நிர்வாகியுமான சக்கரவர்த்தி 11ஆம் தேதி மர்ம நபர்கள் சிலரால் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய துரைமுருகன், கஜபதி, சங்கர் ஆகிய 3 போலீசார் கைது செய்துள்ளனர். கோவைப்புதூர் அருகே பாலவிநாயகர் முருகன் ஐயப்பன் கோயிலுக்குள் புகுந்த சின்னையன் என்பவர் உண்டியலில் இருந்த 8,250 ரூபாய் மற்றும் கருவறையில் உள்ள சில பொருட்களை திருடிவிட்டு மதுபோதையில் உண்டியல் அருகிலேயே படுத்து உறங்கியுள்ளார். கிராம மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் குனியமுத்தூர் போலீசார் சின்னையனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள தராசு கிராமத்தில் 80 வயது மூதாட்டியை 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. மேலும் மூதாட்டி காது, மூக்கில் அணிந்திருந்த தங்க நகைகளை அறுத்து சென்று தப்பியோடினர். இதுகுறித்து பன்ருட்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பன்ருட்டி அருகே தராசு கிராமத்தில் 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய சுந்தரவேல் என்பவர் போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டார். போலீசாரை தாக்கிவிட்டு சுந்தரவேல் தப்பியோட முயற்சி செய்தபோது பன்ருட்டி ஆய்வாளர் வேலுமணி துப்பாக்கியால் சுட்டதில் சுந்தரவேல் காலில் காயம் ஏற்பட்டது. பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சுந்தரவேல் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கம் புதிய பஸ் நிலையம் அருகே தந்தம் பதுக்கி வைத்திருந்த அமர்நாத், முத்துக்குமார், சாகிம் அகமது, அபிஜில்லா, முகமது இஸ்மாயில் ஆகியோரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடக்கிறது. திருச்சி திருவெரும்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை காரில் கடத்திய நபரை திருவெரும்பூர் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 710 கிலோ குட்கா, பான் மசாலாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். ஆவடி பக்தவச்சலபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்ராஜ் இன்ஜினியரிங் படித்து வருகிறார்.
தனது நண்பன் நிக்கில் வீட்டுக்கு சென்றுவிட்டு பைக்கில் வீடு திரும்பினார். திருவேற்காடு பகுதியில் பைக்கில் வந்த 2 பேர் தினேஷ் ராஜை வழிமறித்து 1.5 பவுண்ட் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றனர். போலீசார் விசாரணை நடத்தி செயின் பறிப்பில் ஈடுபட்ட முகமது ஜாஃபர், கிஷோர் குமார் ஆகியோரை கைது செய்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி கொடுங்கையூரில் செல்போன் கடை வைத்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி இரவு கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு 15 செல்போன்கள் 2000 ரூபாய் பணம் திருடு போனது. கொடுங்கையூர் போலீசார் விசாரணை நடத்தி திருட்டில் ஈடுபட்ட சரவணன், கௌரி சங்கர் ஆகிய இருவரை கைது செய்தனர். சென்னை மதுரவாயல் பகுதியில் சட்டவிரோதமாக குட்கா மற்றும் மதுபாட்டில்கள் விற்பனை செய்த செந்தில்குமார், சந்தோஷ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 23 கிலோ குட்கா மற்றும் 14 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரிவால்வர் ரீட்டா படம் ஆகஸ்ட் 27இல் வெளியாகிறது. அடுத்து அக்கா என்ற வெப் சீரிஸில் நடிக்கிறார். இந்நிலையில் தெலுங்கில் சசி இயக்கத்தில் உப்பு கப்புரம்பு என்ற படத்தில் நடித்துள்ளார். 90களில் நடக்கும் கதையாக காமெடி கலந்த படமாக உருவாகியுள்ளது. இப்படம் தியேட்டர் வெளியீட்டிற்குத்தான் தயாரானது. இப்போது சில காரணங்களால் நேரடியாக OTT தளத்தில் தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஜூலை 4இல் வெளியிடுகின்றனர். தமிழ் சினிமாவில் சமீப காலத்தில் படங்களின் நீளம் அதிகமாக இருக்கிறது. 2.5 மணி நேரத்திற்கு மேல் இருந்தாலே அதுவே ரசிகர்களுக்கு ஒருவித அயற்சியை தருகிறது. இதற்கு முன் தமிழில் அதிக நேரம் ஓடும் படங்களாக 3 மணி நேரம் 34 நிமிடங்களுடன் தவமாய் தவமிருந்து, 3 மணி நேரம் 30 நிமிடங்களுடன் ஹேராம், 3 மணி நேரம் 8 நிமிடங்களுடன் நண்பன், 3 மணி நேரம் 3 நிமிடங்களுடன் கோப்ரா ஆகிய படங்கள் இருந்தன. இதற்கு அடுத்து 3 மணி நேரம் 2 நிமிடங்களுடன் தனுஷின் குபேரா 5வது இடத்தை பிடித்துள்ளது. முன்னதாக இப்படம் 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஓடும் விதத்தில் சென்சார் வாங்கி பின்னர் 13 நிமிடங்களை குறைத்துள்ளார்கள். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே நடிப்பில் ரெட்ரோ படம் மே 1இல் ரிலீஸ் ஆனது. இந்த படம் வெளியான சமயத்தில் சிலர் நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பினர். இது பற்றி கார்த்திக் சுப்பராஜ் கூறுகையில், பணம் பெற்று விமர்சனம் சொல்வதை விட சிலர் பணம் பெற்று வெறுப்புடன் செயல்படுவது வேதனையாக இருக்கிறது. இதற்காகவே ஒரு அலுவலகம் அமைத்து குழு அமைத்து செயல்படுவதாக கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது. இது சினிமாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். சிலர் மக்களை திரையரங்குகளுக்கு போக விடாமல் தடுப்பதை சமூக சேவையாக கருதுகிறார்கள். நல்ல படங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் என்றார். தமிழ் சினிமாவில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த வாரம் ஜூன் 20இல் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடித்துள்ள குபேரா படமும், அதர்வா, நிமிஷா சஜயன் நடிப்பில் DNA படமும், வைபவ், அதுல்யா ரவி நடித்துள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படமும் வெளியாகின்றன. இவற்றில் தனுஷின் குபேரா படத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ளது. இதை தேசிய விருது பெற்ற தெலுங்கு இயக்குனர் ஷேகர் கமுலா இயக்கியுள்ளார். மலையாள நடிகையான அனந்திகா சுனில்குமார் தமிழில் லால் சலாம், ரெய்ட் படங்களில் நடித்தார். தெலுங்கில் அவர் நடித்துள்ள 8 வசந்தலு படம் ஜூன் 20இல் ரிலீஸ் ஆகிறது. இவர் கூறுகையில், சினிமாவில் நல்ல நல்ல படங்களில் நடிக்க விரும்புகிறேன். சினிமா தாண்டி சட்டமும் படிக்கிறேன். எனக்கு அரசியல் ஆசை உண்டு. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். பெண்கள் அரசியலுக்கு வருவது புதிதல்ல. அதே சமயம் இப்போது அரசியலுக்கு வரமாட்டேன். 40 வயதில் அரசியலில் பயணிக்க விரும்புகிறேன் என்கிறார். அகமதாபாத் விமான விபத்து மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ஆண்டவன் அருளால் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று வேண்டுகிறேன் என நடிகர் ரஜினி தெரிவித்துள்ளார்.